அனைவரும் வணக்கம். சற்று முன்னைய இருக்கும்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக தமிழகத்துல சில தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவலை வெளியிட்டிருக்காங்க. குறிப்பாக எந்தெந்த மாவட்டத்துக்கு கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு, எத்தனை மாவட்டத்தில் இருக்கு மற்றும் ஆரஞ்சில் விழ போகிறாங்கன்னா பிஃபோர் பார்க்க போறோம். அண்ட் நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் சொல்ற தகவல் என்னன்னு உங்களுக்கு மூலியமா வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக என்ன சொல்றாங்கன்னா, இந்த செய்தி குறிப்புல சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையில தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், அதாவது நேற்று பார்த்தீங்கன்னா தமிழகத்துல ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் கணிக்கப்பட்ட நிலையில நாகப்பட்டினம் ஓரிரு அதாவது பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துல ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியில கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அதே பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 10 முதல் 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. அது பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குறிப்பாக நேற்று வானம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகருடைய ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும், அதிகபட்சமான வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 23 முதல் 24 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் அப்படின்றும் இந்த செய்திக்குள்ள சொல்லியிருக்காங்க. அதாவது இன்று பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரனுடைய ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியும் இருக்கும் சொல்றாங்க. குறிப்பாக மீனவர்கள் எச்சரிக்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழக கடலோர பகுதி குறிப்பிட்ட 9 முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்துல குறிப்பாக கடலோர பகுதியில் மன்னார் மற்றும் குமரிக்கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றவே ஏற்கனவே கணிக்கப்பட்ட நிலையில தற்போது 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தற்போது செய்தி வந்து வெளியாயிருக்கு. அதே போல பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதி 12ஆம் தேதியும் தென் தமிழக கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக மழை இருக்குன்னு சொல்றாங்க. அதே போல 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா எதுவும் எச்சரிக்கை இல்லை அப்படின்ட்டு சொல்றாங்க. குறிப்பாக வங்கக்கடல் பகுதியில் 9ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை அப்படின்ற நேற்று முதல் இன்று வரை குறிப்பாகவும் சொல்லியிருக்காங்க. அரபிக்கடல் பகுதியில் குறிப்பாக எடுத்தீங்கனாலே நேற்றும் இந்த தினமும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பான ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு சொல்லியிருக்காங்க. மேலும் குறிப்பிட்ட நாட்கள்ல மீனவர்கள் இப்போதைக்கு செல்ல வேண்டாம் என்றும் மீனவர்களுக்கான அறிவுறுத்தலும் சொல்லியிருக்காங்க. இது போன்ற வானிலை மற்றும் மழை பற்றிய கூடுதல் தகவலை உடனுக்குடன் துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ரெடி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.